நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, கதவை திற சரோ. எந்த கதவை? உன் வீட்டு கதவை தான். எதுக்கு? நான் வெளியில நிக்கிறேன். இவன் என் கிளம்புற நேரத்தில் வந்திக்கிறா. ஏய், ஹாய் சரோ. வாட் அ சர்ப்ரைஸ். என்ன அப்படி திடீர்னு? உள்ளவான் கூப்பிட மாட்டியா? ஓ சாரி, வா. என்ன பெட்டியெல்லாம் பெருசா இருக்கு. இவங்க கிளம்புறாளோ? இன்னும் மீனாட்சி வரல. ஆமா. அப்பா அம்மா? மீனாட்சி கூட ஊர்ல இருக்காங்க. அப்போ தனியா இருக்க? நானும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். நைட் 8:30 ஃப்ளைட். ஓ சரி, நான் வரேன். ஏய், என்ன ஆச்சு? நீ மாட்டுன்னு வந்த, தனியா இருக்கியான்னு கேட்ட, ஃப்ளைட் டைம் சொன்ன, புறப்புறன்றா. உனக்கு என் ப்ராப்ளமை கேட்க டைம் இல்ல. ஃப்ளைட் மிஸ் ஆயிடும் சரோ. வீடு வரைக்கும் வந்திருக்கா முக்கியமான விஷயம் தான் இருக்கும். சொல்லு. ஒன்னும் இல்ல, நீ புறப்படு. யோ ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். நைட்டு ஃப்ளைட் போனா மார்னிங் ஃப்ளைட் இருக்குது. என்ன விஷயம்? நான் ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு வந்துட்டேன் சரோ. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. லாஸ்ட் வீக் என்னோட மொபைல் போன் காணாம போச்சு. இன்னைக்கு என்னன்னா, என் அப்பா எனக்கு +2 படிக்கிறப்போ செயின் வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட சென்டிமெண்ட் செயின் சரோ. இன்னைக்கு அதையும் காணும். எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் சரோ. யாமினி, உன் வீட்ல தங்கல சரோ. எனக்கு உடனே ஒரு வீடு பார்க்கணும். இன்னைக்கு நைட் எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல. நீ எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிருக்கலாம். உன் வீட்டு வாசல்ல இருந்து ஃபோன் பண்ணாவே நீ எடுக்கல. நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஓ காட், மறந்தே போயிட்டேன். சரி நீ கிளம்பு, நான் வரேன். ரே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடு KK நகர்ல இருந்துச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். மா, சரவணன் பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா? மா, நம்ம விஷ்ணுவோட KK நகர் ஃபிளாட் காலியா தானே இருக்கு? ஓ கிரேட்மா. இருக்கு, பார்க்கலாமாமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு அவசரமா தேவைப்படுது. ஓ, நீங்க திருப்பதில இருந்து எப்போ திரும்பி வரீங்க? காலையிலையா? சரிம்மா, நான் காலையில பேசுறேன். வச்சிடறேன். காலையில உனக்கு வீடு ரெடி. நைட் எங்க தங்குறது? என் வீட்ல இரு, நான் தான் ஊருக்கு போறேனே. போலி, ஃளைட் டைம்க்கு நீ ரீச் ஆக முடியாது. சரி, காலைல ஃளைட்ல போறேன். அப்போ நீயும் இங்க தானே தங்குவ? என்ன கேள்வி இது? நீயும் நானும் ஒரே வீட்ல இருந்தா பிரச்சனை சரோ. யாருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மீனாட்சிக்கு? என்ன சரோ படபடன் பேசிட்டே இருந்த? சட்டுன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அமைதி ஆயிட்ட. யாமினி, நீ நைட் இங்கேயே தங்கு. உனக்கு அதுதான் சேஃப். நான் மீனாட்சிட்ட அப்புறம் சொல்லிடுறேன். சொல்லுவியா? நானும் யாமினியும் நீ ஊர்ல இல்லாதப்போ ஒன்னா தங்கணும்னு? அது ஏன் பிரச்சனை? சரோ, ஒரு நிமிஷம் என்ன பாரு. எனக்கு இப்போ உன்னை தவிர யாருமே இல்ல. எந்த காரணத்துக்காகவும் உன்னை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் என் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ ஊருக்கு கிளம்பு. நான் ஏதாச்சும் சொன்னா நீ கேப்பல? கண்ணை மூடிட்டு கேப்பேன் சரோ. அப்போ வா, கெஸ்ட் ரூமை காட்டுறேன். மேடம், பேஷண்டோட பிளட் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா? இதுல ஒரு சைன் வேணும். ஒண்ணும் இல்ல அத்தை, அழாதீங்க. இந்த ஃபார்ம்ல ஒரு கழுத்து வேணும். எதுக்கு? இல்ல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். போடுங்க. அதான் அப்பவே ஒரு கையெழுத்து போட்டேனே, இப்ப எதுக்குடி இன்னொன்னு?
என்னடி ஆச்சு அவருக்கு? அத்தை மாமாவுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. ஆஞ்சியோகிராம் பண்ண போறாங்க. அதுக்கு தான் கழுத்து கேக்குறாங்க. அப்படின்னா அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் அத்தை. ஆபரேஷன் மாதிரி. ஆபரேஷனா? இல்ல அத்தை, நிஜமாவே இதுல பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இல்ல இல்ல, நான் கையெழுத்து போட மாட்டேன். முதல்ல சரவணனுக்கு போன போட, அவன் வரட்டும். அவன் வந்து கையெழுத்து போடுவான். என்னால போட முடியாது. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அத்தை. நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, இந்தாங்க போடுங்க அத்தை. ம். நிறுத்துமா, நிறுத்து. சமந்தி சம்மந்தி. போயிட்டு வந்துட்டுங்களா? சமந்தி, உங்க குலசாமி கோயில் திருநீர் இருக்கு? இருக்கு சம்மந்தி. சாரதா, என்னங்க? அந்த திருநீரை எடுத்து எனக்கு வச்சு விடுமா. வச்சு விடு. நமச்சிவாயம். நல்லபடியா போயிட்டு வாங்க. இதான் எனக்கு வேணும். இப்ப நிஜமாவே ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கு சம்பந்தி. உள்ள போனா திருநீர் அழிச்சிருவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் சாரதா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு தெம்பு கிடைக்கும். அதான். அம்மாடி மீனாட்சி, என்ன மாமா? அவனுக்கு இன்னும் தெரியாது இல்ல? இல்ல மாமா, தெரியாது. தெரிஞ்சிருந்தா உசுர கையில பிடிச்சிட்டு நேரம் ஓடியாந்திருப்பான். எனக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்க முடியாது. பாசக்கார பையன், அப்பான்னா அவனுக்கு உசுறு. அம்மாடி, எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுமா. அவன் குரலை கேட்டுட்டு போயிடுறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அட, நீ என்னடி நான் சும்மா சொன்னதுக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிற? சொல்லுங்க. சரி, குரலை கேட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன். மடி, கால் பண்ணுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சரோ இது பீட்சாலாம்? ஃப்ரிட்ஜில் இருக்கிற பிரெட் சாப்பிடுறேன்னு சொன்னேன். தேவையில்லாம நீ பீட்சா ஆர்டர் பண்ணிட்ட. சாப்பிடு. உனக்கு பிரெட் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஞாபகம் வச்சிருக்கேன் எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு. ஒரு தடவை சொன்னா மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கும். மீனாட்சிக்கு என்ன பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். உன்கிட்ட எல்லாமே பிடிக்குமா அவளுக்கு? அப்படியும் சொல்லலாம். உனக்கு டைம் ஆகுது, நீ சாப்பிட்டு தூங்கு. ஒரு 2 நிமிஷம் உட்காரேன், நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் ப்ளீஸ். போன் எடுக்கல மாமா. ஒன்ஸ் மோர். மீனாட்சிக்கு தெரியுமா நான் சென்னையில செட்டில் ஆயிட்டேன்னு? சொல்லணும். ஏன் இன்னும் சொல்லவே இல்ல?
மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல பயந்துட்டியா? இதில் நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? மீனாட்சி பயப்படலாம்ல, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சென்னைக்கு வந்துட்டான்னு. அதெல்லாம் பயப்பட மாட்டேன். பயப்படவும் தேவையில்லை. நாம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே. குட் நைட். குட் நைட். எனக்கு தூக்கம் வருமான்னு தெரியல. ஏன் புது இடம்னா உனக்கு தூக்கம் வராதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. காரணம்லாம் கேட்காத, சந்தோஷமா இருக்கு. அத நான் தூங்கி மறக்க விரும்பல சரோ, நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கு நினைச்சு பார்க்க இந்த ஒரே ஒரு சந்தோஷம் தானே இருக்கு. ஓகே, லக் இஸ் நாட் ஃபேவரிங் மீ. சார் டைம் ஆச்சு சார். உனக்கு 100 ஆயுசுமா. என்னடா இந்த டைலாக் இன்னும் யாருமே சொல்லலையேன்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஓகே, பை எவ்ரிபடி. டோன்ட் வரி, ஐல் பி பேக். வரேன் சம்பந்தி, வரம்மா. சரிடா. ஐயோ, மீனாட்சி கிட்ட இருந்து 10 மிஸ்டு கால். மீனாட்சி, சரவணா தூத்துக்குடி வந்துட்டியா? இல்ல கரெக்டா கிளம்புறப்ப ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் நானு. ஏன் போன் எடுக்கல? சைலண்ட்ல வச்சிருந்தேன். 10 மிஸ்டு கால் கொடுத்துருக்க. ஏதாச்சும் எமர்ஜென்சியா? எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை, மாமா உங்ககிட்ட பேசணும்னாரு. தெரியும், தண்ணி அடிக்க பர்மிஷன் கேட்க ஃபோன் பண்ணிருப்பாரு. பெருசு விவரமான ஆளு. போன கூட மாமா தூங்க போயிட்டாரு. சாரி, அவர் ரூமுக்கு போயிட்டாரு. சரி, அவர் ஃபோனுக்கு கூப்பிடுறேன். அத்தை, மாமா போனை கொஞ்சம் கொடுங்க. ஹலோ, அப்பா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. தூங்கி இருப்பாரு. தூங்கி இருக்க மாட்டாரு. தண்ணி அடிக்க முடியாதுன்ற கோவத்துல போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. நீ போய் அவர்கிட்ட போன் கொடு. நீ அப்புறம் பேசு, அவரை இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏய், காலையில இருந்து அவர்கிட்ட பேசலடி. நீ இப்ப ரெஸ்ட் எடு, காலையில நிதானமா பேசிக்கலாம். இப்ப எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுது மீனாட்சி. போன கொடு. சரவணா, நான் வேலையா இருக்கேன், காலையில கூப்பிடுறேன் ப்ளீஸ். அம்மா அப்பா 2 பேரும் கம்ஃபர்டபுளா இருக்காங்களா? நான் கூட இருக்கேன், அவர் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். காலையில நீ ஆபீஸ் போகணும்ல? இல்ல, காலையில ஃப்ளைட்டை பிடிச்சி அங்க வந்துடுறேன். வேணா சரவணா, நாங்க தான் 2 நாள்ல வந்துருவோம். அனாவசியமா எதுக்கு வீண் செலவு? ரொம்ப சாரிடி. நேரம் நான் அங்க உன் கூட இருந்திருக்கணும். பரவாயில்ல, உன் வேலை தான் முக்கியம். தேவையில்லாம டென்ஷன் ஆகாம ரெஸ்ட் எடு. நீ என்ன பண்ண போற? நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் பண்றேன். ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன், ஹோட்டல்ல சொன்னேன். இங்க வீடு முழுக்க ஆளுங்க, இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் ஓடி ஓடி கால்லாம் வலிக்குது. காலையில வந்துருவா? வேணா, நான் சென்னை வந்துடுறேன். ஓகே, போன வச்சிரவா? சரி மீனாட்சி, காலைல முதல் வேலையா அப்பாவை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி, பாய். குட் நைட். பாய். எனக்கு பயமா இருக்கு. சரவணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். மாமா சொல்ல வேணாம்னு சொன்னாரு. அவரு சொல்லுவாரு. நாளைக்கு அவங்கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் பாத்துக்கிறேன் அத்தை. இதுல எழுதியிருக்க மெடிசன்லாம் உடனே வாங்கிட்டு வந்துருங்க. மேடம் கொஞ்சம் வெளியே இருங்க. அத்தை, அத்தை.
மாமாவுக்கு எப்படி இருக்கு? ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க, இனிமே தான் தெரியும். மாமாவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. வயிறம் பாஞ்சா கட்ட. என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் கூட இருந்திருந்தாருண்டா மாமா உடம்பு முறுக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து எந்திரிச்சு வந்திருப்பார். நீங்கள் தான் அவருக்கு தகவல் சொல்லாமல் நிறுத்திவிட்டீங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாமா மாப்பிள்ளைகிட்ட பேசினாரா? இல்லைண்ணே. நீ பேச வச்சிருக்கலாம்ல. சரி விடு, மாப்பிள்ளைகிட்ட பேசுறதுக்காகவது மாமா நல்லபடியாக பொழைச்சி வந்துடுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, என் புருஷனை காப்பாத்து. யாராவது 2 பேர் என் ரூமுக்கு வாங்க. அத்தை, நீங்க போங்க அத்தை. எனக்கு ஒரு விவரமும் தெரியாது. டாக்டர் ஏதாவது பயப்படுற மாதிரி சொன்னா நான் அங்கேயே மயக்க போட்டு செத்துருவேன். நான் போல. அண்ணே, நீயாவது நீ போம்மா. வாங்கப்பா. உட்காருங்க. ரெண்டு இடத்துல பிளாக் இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 40 to 50%. ஆஞ்சியோகிராம்ல இப்பதான் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். நவ் வி ஆர் கோயிங் டு ஷார்ட் ஆஞ்சியோபிளாஸ்ட். லெட்ஸ் ப்ரே ஃபார் த பெஸ்ட். ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாருங்களா? உறுதியா சொல்ல முடியாது. ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. வயசானவர், நாங்க கொடுக்கிற மெடிசனை ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய சக்தி அவர் பாடிக்கு இருக்கணும். ஹார்ட்ல ஆன்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வேல்வ்ஸ் 2, செமில்யூனர் வேல்வ்ஸ் 2ன்னு மொத்தம் 4 வேல்வ்ஸ் இருக்கு. இதுல போத் சைட்ஸும் பிளாக்ஸ் இருக்கு. சோ இட்ஸ் கிரிட்டிக்கல். எப்படியாவது அவரை பழைக்க வச்சிருங்க. அவர் இல்லைன்னா எங்க குடும்பம் இல்ல. நாங்க 100% எங்களோட எஃபர்ட்டை போடுறோம். அதுக்கப்புறம் கடவுளை நம்புவோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. அகைன் நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு போகணும். சரிங்க டாக்டர். மீனாட்சி, மாப்பிள்ளைக்கு தகவல் சொல்லிடலாமா? வேணாம்ப்பா, நான் கடவுளை நம்புறேன். மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உன் தலையை உருட்டிடுவாங்க. நீங்க பயப்படாதீங்கப்பா. சரவண கண்ணு முன்னாடி மாமாவை ராஜா மாதிரி கொண்டு போய் நிறுத்துறேன் பாருங்க.